வணக்கம். இந்த நாட்டில் இருக்கும் ஒரு போராளியின் கதை. இந்த போராளியை கொன்றுவிட்டார்களா அல்ல மரணமடைந்து விட்டாரா என்கிற மிகப்பெரிய கேள்வியை, இந்த கேள்விக்கான விடயத்தை நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். இந்த நபருடைய வயது 84. நடக்க முடியாது, காதால் கேட்க முடியாது, படுத்த படுக்கையில் இருந்த இந்த நபர், இவர் மீது போடப்பட்ட வழக்கு UAPA, அதாவது தீவிரவாதிகள் மேல போடப்படும் அந்த வழக்கை தான் இந்த நபர் மீது போட்டிருக்கிறார்கள், இந்த போராளி மீது போட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிற்கு எதிராக போரை தொடக்கும் அந்த காரணத்தை காட்டி, இந்த நாட்டு பிரதமர் மோடி அவர்களுடைய கொலைக்கு திட்டம் தீட்டிய காரணத்தை காட்டி இந்த நபரை சிறையில் அடைத்து விட்டார்கள் 10 மாதமாக. அந்த 10 மாதத்திலேயும் எத்தனையோ மாதங்கள் வரை ஜெயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நடுவில் ஊஞ்சலாடி கொண்டிருந்த இந்த நபருடைய கதை முடிந்துவிட்டது. ஸ்டான் சுவாமி அவர்கள், இவரை பற்றி பேசுவதற்காக நம்மளுடன் இணைந்திருக்கும் நபர் பியூஷ் மானுஷ் அவர்கள், இன்னொரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய சோஷியல் ஆக்டிவிஸ்ட்களை கார்னர் செய்து, எப்படி இந்தியாவில் நம் நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்து வரும் இந்த ஆக்டிவிஸ்ட்களை கார்னர் செய்து அவர்கள் மீது தேச துரோக போன்ற வழக்குகள், NSA போன்ற வழக்குகள், UAPA போன்ற வழக்குகளை போட்டு சித்திரவதை செய்து வருகிற இந்த அரசாங்கம், இந்த அரசாங்கத்திற்கு பதில் கொடுக்கும்படி பியூஷ் மானுஷ் அவர்கள், இவருடைய மரணத்திற்கான காரணம் யார் என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தை கொடுப்பதற்காக பியூஷ் மானுஷ் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். பீங் அன் ஆக்டிவிஸ்ட், ஸ்டான் சுவாமி அவர்களுடைய மரணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இஸ் தட் அ கான்ஸ்டிடியூஷனல் மர்டர் ஆர் இந்தியாவில் லா அண்ட் ஆர்டரே இல்லாதபடி இப்போ இருக்கிறதா? Stan Swami's murder has been, இதான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. The Sangh Parivar has been wanting this outcome. They want to threaten people. Do not talk about tribals. Do not talk about jungle, jameen. Jungle, jameen na land. இந்த மண்ணு பத்தியோ, இந்த காடு பத்தியோ, இந்த மலைகள் பத்தியோ, நம்ம இயற்கை வளங்கள் பத்தியோ பேசாதீங்க. அந்த இயற்கை வளங்கள் மேல உண்மையான உரிமையாளர்கள், the indigenous people, அவங்க பத்தி பேசாதீங்க. இல்லாட்டி நாங்க சும்மா ஒரு லெட்டர், ஒரு ஃபேப்ரிகேட்டட் லெட்டர் which is proven to be fabricated, that is மோதியை கொலை பண்றதுக்கு ஒரு முயற்சி, அதுல 16 பேரை உள்ள போட்டு பண்ற சித்திரவதை இருக்கு பாருங்க. இந்த 2 வருஷம் ஆச்சுங்க. It's more than 2 years. Stan Swami was I think so the last person arrested. The last person arrested 10 months back. Yeah. He was arrested 10 months back. But it's so brutal in its nature. இன்னொரு என்னன்னா, சரி நீங்க காலங்காலமா யார் இந்த மக்களுக்காக பேசினாங்களோ அவங்கள உள்ள தள்ளிட்டே இருக்காங்க. விநாயக் சேன்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். The way he was hounded by the Congress government, by the same Congress government which started all this nonsense. Now BJP is continuing it with zeal, or பயங்கர zeal-ஓட, பயங்கர force-ஓட continue பண்ணிட்டு இருக்காங்க. In the name of stupid development. ஒரு development ஆவது மண்ணாகட்டி ஆகுது. But கபில் மிஸ்ரா ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கான். ரியல் டெரர் அட்டாக் நடந்திருக்கு. ஒரு நிஜமா ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆயிருக்கு. ஒரு ஸ்கூட்டர்ல பாம்பு வைக்கப்பட்டது. ஸ்கூட்டர் பிலாங் டு பிரக்யா தாக்கூர். அதுக்கப்புறம் சஞ்சய் ஜோஷி got killed. Several murder cases இருக்கு. The real terror accused goes into the parliament. Basketball ஆடிட்டு இருக்க அந்த அம்மா, ஆனா கோர்ட்டுக்கு போக முடியாது. கேட்டா ஹெல்த் இஷ்யூங்குது. You would remember ABVP ஆளுங்க JNU-குள்ள பூந்து அடிச்சாங்க, மண்டைக்கிண்டெல்லாம் உடைச்சாங்க. JNU கலவரம். JNU கலவரத்துல சாரி FIR போட்டிருக்காங்க. No arrest has been made. No arrest has been made. मतलब these Sanghis have taken it like Amit Shah is leading it. Amit Shah is leading this. A criminal is sitting as a home minister. இவர் மேல இருக்கிற கேசஸ் ஜட்ஜ் லோயா கேஸ் எல்லாம் அப்படியே தூக்கி அப்படியே நான் டெனபிள் போட்டு தூக்கி விரிஞ்சு போட்டாங்க. Ranjan Gogoi gave so many clean chits. Arun Mishra gave so many clean chits. The Supreme Court, see, இது ஒரு தனி நாடு. அர்ணப் கோஸ்வாமி வரும்போது ஒரு நாடு தனியா ஆயிடுது. இங்க வேற மாதிரி ஒரு லா வந்துருது ஆபரேஷன்ல. சுபா பாரத்வராஜ்,
ஆனந்த் டெல்டுமுடே, ரோனா வில்சன், ஹனி பாபு இவங்கெல்லாம் வரும்போது லா தனியா மாறிடுது. These people have records of the service that they have done. சுபா பாரத்வாஜ் எல்லாம் அந்த அம்மா வந்து அமெரிக்கால இருந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து she is highly technical skills உள்ள that lady she is. I think she passed out through MIT, I believe. These are inspiring people about whom you could Google, you could come out with what they have done in life. But who are ruling us now? People like Kapil Mishra. You can type about that fellow, loony fellow. You can type about him and see what comes out. Filthy mouth. ஓப்பனா த்ரெட் கொடுத்துருக்கா. அப்படி ஓப்பன் த்ரெட், கலவரம் நடக்கும், சுட்டு தள்ளிடுவோம், ஓப்பன் த்ரெட் கொடுத்தாலும் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காரு. இந்த நாட்டுல எவன் சாவறானோ அவனை உள்ள எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. It's so shocking the way the law has been treated for 7 yearsல jackass மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க லாவை. and the institution that upholds the law, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல லா அப்போல்ட் பண்றதுக்காக, அது எப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்க பாருங்க. அது ஐடியா இருக்கட்டும், சிபிஐ எடுத்துக்கோங்க, ஐடியா எடுத்துக்கோங்க, சொந்த வீடு ரவுடி மாதிரி எங்க செல்ல புள்ள ரவுடி பசங்க போங்கடா மெர்க்கிட்டு வாங்கடா, இவங்களும் போயிடுவாங்க கிளம்பி. அண்ட் இவங்க எல்லாத்தையும் காப்பாத்த சுப்ரீம் கோர்ட். என்ன சொல்ல சார், யூ பீங் அ என்வாயர்மெண்டல் ஆக்டிவிஸ்ட், இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 நபர்களை வந்து இதே வழக்கில் அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் வந்து லாயர் இருக்கிறாங்க, சோஷியல் ஒர்க்கர் இருக்கிறாங்க, கல்ச்சுரல் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, இதே மாதிரி பல நபர்கள். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனந்த் டெல்டுமுடே B.R. அம்பேத்கரோடைய ஒரு சொந்தக்காரர். அவரும் ஒரு ரொம்ப பெரிய அளவில் ஆக்டிவிசத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி ஸ்டான் சுவாமி அவர்கள் போன்ற இவரும் ஒரு முதியோரான நபர். ஸ்டான் சுவாமியோடைய உடல்நிலை எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். மார்ச் மாதத்துலேருந்து NSA அவருடைய பெயில் கூட கொடுக்க முடியாமல் அதை வந்து எதிர்த்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நபரால் நடக்க முடியலை, காது மிஷின் போடாமல் அவங்களால கேட்கக்கூட முடியலை. ஆனால் அந்த நபர் வந்து இந்தியாவிற்கு எதிராக ஒரு போரை தொடக்க இருக்கிறாராம். இந்த அனைத்து நபர்களையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கார்ப்பரேட்டருக்கு எதிரான வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது கார்ப்பரேட் என்னெல்லாம் முடக்க பார்க்கிறார்களோ, எந்த வளங்கள் அழிக்க பார்க்கிறார்களோ அதுக்கு எதிராக கேள்வி கேட்ட நபர்கள். இதில் ஸ்டான் சுவாமி அவர்களை நேரடியாக ஒரு இன்டர்வியூவில் கூறிய வார்த்தை, நான் எப்போவுமே பீமா கோரேகாவ் போனதே இல்லை. Now a little background about my being and active and in Jharkhand is in the context of Jharkhand becoming a separate state. And so everybody wanted it as it, but then the issues were there. The issues were especially displacement, land alienation because of mining, factories, townships, dams, and people were not taken into confidence. Hardly only minimal compensation was being paid to them. So we took it as a challenge and say how young people can take this as a life issue and fight it out. So in this process, some very helpful rulings or laws were passed by the Indian Parliament, and particularly one PESA Act, which gives significant powers to the Gram Sabha. Whatever happens in the village, for it to be consulted and to get its consent. The other is the Land Acquisition Act, which for the first time recognizes the need to get the consent of the people, of the landowners, and a fair compensation to them. So this kind of opened the way for us, and people started to claim their rights. But as they claimed, they were just being thrown into jail. So in 2017, I gave a call to whoever I knew, not only in Jharkhand, but in all the central tribal states of Madhya Pradesh, Chhattisgarh, Jharkhand, Odisha and Bengal. So we came together, we have formed a body called Persecuted Prisoner Solidarity Committee. And through that, we had planned to take up, to do a study of
the nature of under trial prisoners in all the states, and then to have recourse to legal action so that justice can be done. In this process, I have filed a case against the Jharkhand state in Jharkhand High Court on behalf of about 3,000 young Adivasis who are languishing in the jail. It is this which became a bone of contention with the state, and they wanted to put me out of the way. And one easy way was to implicate me in some serious cases. And this case, it so happened, the Bhima Koregaon, a place that I have never been to in all my life. I was implicated there. I was raided twice. First it was done by Pune police, then it was forcibly taken over by NIA. They have done interrogation of me for about 15 hours in the month of July. எப்படி இவரை ஃப்ரேம் பண்ண அந்த விஷயமும் நம்ம போட்டிருக்கோம். ஒரு ஜோடி ஒரு ஃபேப்ரிகேட் செய்யப்பட்ட ஒரு இமெயில், ஒரு சாஃப்ட்வேர் வச்சு அது பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயம் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் கூட எதற்காக சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை லோவர் கோர்ட்டாக இருக்கட்டும், அரசாங்கத்தை கூப்பிட்டு வைத்து இது போன்ற யூஏபிஏ போன்ற வழக்குகளை, என்எஸ்ஏ போன்ற ஆக்டுகளை நீங்கள் அப்பாவி மக்கள் மீது திணிக்கக்கூடாது என்கிற அந்த கட்டுளையை எதற்காக கோர்ட் விதிக்க மாட்டேங்கிறது சார்? மோடி அடானி அம்பானிக்கு எப்படி செல்ல பிள்ளையா இருக்காரு உலகத்துக்கே தெரியும். மோடி இஸ் a pure dalal of this country. He is doing chamchagiri in continuity. He is a corporate stooge. It's a well-known fact. It's a well-known fact to the people of this country. நீங்க சுப்ரீம் கோர்ட் மோடி கிட்ட பயப்படுது, அமித்ஷா கிட்ட பயப்படுது ஒரு பக்கம் கொடுங்க. யோகி ஆதித்யநாத் இருக்கா அப்படி இல்ல, யூபியோட சிஎம். You look at the cases that have been taken up by the Supreme Court, அந்த யூபியில இருந்த போட்ட கேசஸ், முட்டாள்தனமான போட்ட கேசஸ் கூட எதிர்க்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. சித்திக் காப்பனோட கேஸ பாருங்க. when the Hathras incident happened, Hathras incident ஆனப்போ ஒரு பெண்ணை கேங் ரேப் ஆகி ஒரு பெண்ணு கொலை பண்ணப்படுறான். அந்த இஷ்யூ விசாரிக்கிறதுக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட அடைச்சு புடிச்சு கூட 4 பேர் வந்திருந்தாங்க, உள்ள சிறையில போட்டாச்சு. சிறையில போட்டு இது வரைக்கும் விடுதலை வாங்க முடியல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது நீங்க சேம் கேசஸ் இன்ஸ்டன்சஸ் பாருங்க. ஜேர்னலிஸ்ட் மேல எஃப்ஐஆர் போடுவாங்க. யோகி ஆதித்யநாத், யோகியோட கவர்மெண்ட் ஜேர்னலிஸ்ட் மேல எஃப்ஐஆர் போடுவாங்க. இதே வேற ஸ்டேட்ல இப்ப ஆந்திரா கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டாங்க, அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல வேற மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க. எப்படி எஃப்ஐஆர் போடலாம், மீடியா ஃப்ரீடம் எங்க இருக்கு கேக்குறாங்க. ஆனா அங்க போச்சு சுப்ரீம் கோர்ட். So even the Supreme Court has taken 2 stands now. Modi government and his minions, அவங்க கிட்ட நாங்க பேசுற விதம் ஒரு மாதிரியா இருக்கும், அடுத்தவங்க கிட்ட சட்டம் பேசுற விதம் ஒரு மாதிரியா இருக்கும். அதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. So unfortunately the law is being treated as a jackass here, and we are in terrible times. சொல்லுங்க. You being an activist, that too environmental activist, உங்களுக்கு இது மாதிரியான மிரட்டல்கள், இந்த மாதிரியான தொல்லை அரசாங்க சார்பாகவோ இல்ல கார்ப்பரேட் சார்பாகவோ வந்திருக்கா, இல்ல வந்துக்கினே இருக்கா உங்களுக்கு? வருஷம் எப்படியோ 2 கேஸ் 3 கேஸ் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம பேர்ல வந்துட்டு தான் இருக்கு. 2010ல செடிஷன்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நம்மள. சத்தீஸ்கர்ல மலைவாழ் மக்கள் அகற்றப்படுறாங்க, மலைவாழ் மக்கள் ரெஃப்யூஜி ஆயிட்டாங்க. இது ரொம்ப தப்புன்னு சொல்லும் போது 26 ஜனவரி 2010ல ரிபப்ளிக் டே அப்போ I was arrested and sent to jail. So it's so unfortunate it is. Throughout India யார் இப்போ எட்டுவழி சாலைக்காக 2018ல ஒரு அரெஸ்ட் பார்த்தேன். அப்புறம் ஒரு சொந்த பிரச்சனைக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு சிவில் கேஸ்ல கிரிமினல் கேஸ் சார்ஜஸ் போட்டு போலீஸ் என்கிட்ட சொன்ன வார்த்தை தான், பொலிட்டிக்கல் கேஸா அவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பேர் வாங்கிடுறீங்க, இனிமேட் பர்சனல் சார்ஜஸ் போட போறோம், பர்சனலா நாங்க தேட போறோம், ஃபால்ஸ் கேசஸ் போட போறோம், பர்சனல் பேரை டேமேஜ் பண்ண போறோம். அது பார்த்துட்டு தான் இருந்தோம். இன்ஃபேக்ட் I'll tell you, within the activist circle, within the paid NGO circles, இந்த paid NGOs இருக்காங்க பாருங்க, ஃபெலோஷிப் வாங்கிட்டு ஊர் சுத்திட்டு இருக்குங்க பாருங்க, இந்த சர்க்கிள்லயே நிறைய பேர் இருக்காங்க விஷக்கிருமிங்க, கூடியே நின்று புலி பறிக்கிறவங்க. இந்த அனைத்து வேலையும் கார்பரேட் மூலியமா ஸ்டேட்டும் செய்யும், நம்ம கூட சக தோழர்கள் செய்வாங்க, பல திருமணம் நடக்கும், ஒரு இடத்துல இருந்து அட்டாக் வராது. சார், என்னுடைய கடைசி கேள்வி,
UAPA மற்றும் NSA போன்ற ஆக்ட் போடப்படும் போது அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ அவங்க ஜெயிலில் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க மேல பெருசா எங்களால எந்த விதமான ப்ரூஃபும் காட்ட முடியலைன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஹை கோர்ட் அவங்கள வெளியில விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது போன்ற தவறான சார்ஜஸ்களை போட்ட அதிகாரி மீது எதற்காக எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படுவதில்லை? ஆல் இன் குட் ஃபெய்த். சட்டம் அவங்களுக்கு அதிகாரம் கொடுது, குட் ஃபெய்த்ல பண்ணிட்டாங்கன்னு. நீங்க 1 வருஷம் 2 வருஷம் சொல்றீங்க ராகுல். We have seen cases 13 years, 14 years. There is a case from Kashmir, 23 years. Yes, it's so shocking. And then you release them, saying nothing was proved against you. But I'm shocking state of affair. This is not a banana republic. What Modi should realize is that he cannot build on the mistakes that Congress has done. அடுக்குமாடி காங்கிரஸ் laid the foundation, இவங்க அடுக்குமாடி போட்டே போயிட்டாங்க. What he does not realize is the day he will fall, காங்கிரஸ் வந்து கீழே விழுந்திருக்காங்க, பட் ரொம்ப ஹெவியா பண்ணல. அவங்களுக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு இருக்கு, திருப்பி எந்திரிச்சு வரதுக்கு. ரொம்ப மேல போயிட்டாங்க வச்சுக்கோங்க, திருப்பி விழுந்தீங்கன்னா பிடிக்கால் இருக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப மேல போக கூடாது. ஒரு அநீதி அநியாயம் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க, இது உச்ச கட்டத்துக்கு போயிடுச்சுங்க. ஸ்டான் சாமி மாதிரி ஒரு சோஷியல் ஒர்க்கர் நீங்க பார்க்கறது இஸ் a very rare entity. But one thing we can say, thanks to this Modi government, every Indian will now come to know about Mr. Stan Swami. Correct. Every Indian will come to know about it. But the pain that this country will go through, because these kind of people, இந்த மாதிரி ஒரு ஆக்ட் ஒன்ன புடிச்சு உள்ள தள்ளுவோம் சொல்ற போது எவ்வளவு பேர் வழங்கி போறாங்க, எத்தனை பேர் குரல் கொடுக்க போறது இல்ல அடானியும் அம்பானி பயத்துல. அது இந்த நாட்டுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்க போகுது. கடந்த 50 வருடமாக சோஷியல் ஆக்டிவிஸ்டத்துல ரொம்பவே சீரியஸா இருந்த ஸ்டான் சுவாமி அவருடைய மரணம் வந்து ஒரு மரணமா பார்க்க முடியாது. இதை வந்து ஒரு கஸ்டோடியல் மர்டரா தான் நாங்க பார்க்க முடியாது. மர்டர், எஸ் எஸ். இது போன்ற murder, well executed murder. எஸ், இது போன்ற ஆக்டிவிஸ்ட்கள், இது போன்ற நபர்கள், நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்து வரும் நபர்கள், அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டு வரும் நபர்களை பார்த்து UAPA NSA போன்ற வழக்குகளை போட்டு இந்த அரசாங்கம் என்னதான் சாதிக்க பார்க்கிறார்கள் என்று யாருக்குமே புரியவில்லை. கார்பரேட்டருக்கு என்னெல்லாம் சாதிச்சு கொடுக்க முடியுமோ அதை சாதிச்சு கொடுத்துட்டு இருக்கு இந்த அரசாங்கம். யாரெல்லாம் தடயமாக இருக்கிறார்களோ அதுக்காக தான் UAPA NSA. கரெக்ட். யாரெல்லாம் தடயமாக இருக்கிறார்களோ இல்ல, நான் எதுக்கு சொன்னேன்னா, இந்த அரசாங்க மக்களை வந்து இவங்களுக்கு புரியாதுன்னு நம்பிட்டு வர்றாங்க. ஆனா அரசாங்கத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக உங்கள் போன்ற பல நபர்கள் இருக்கிறார்கள். உங்கள் போன்ற பல நபர்கள் அரசாங்கம் எந்த விதமான வழக்கை போட்டாலும், எந்த விதமான மிரட்டலை கொடுத்தாலும் அஞ்சாமல் வேலை பார்த்துலே இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். உங்கள் போன்ற பல ஆக்டிவிஸ்ட்களுக்கு. எவ்வளவு நாள் பாப்போம் சார்? That is what we all been doing together. இந்த கேஸ் வந்து 10 பேர் இன்னும் சாவடிச்சாங்கன்னா எல்லாமே பயப்படுவாங்க ராகுல். Correct. And that is what this government is wanting to do. யதார்த்தம் அதுதான். ஆனா ஒரு விஷயம் இருக்குங்க, இந்த அரசாங்கம் இந்த இண்டிவிஜுவல் அகாடமிக்ஸ், இண்டிவிஜுவல் அகாடமிஷியன்ஸ், ரைட்டர்ஸ், ஆக்டிவிஸ்ட்ஸ் டார்கெட் பண்ண பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் ஹஸ் காட் ஸ்ட்ரென்தன்ட். இந்த மோடி அரசாங்கம் சிஏஏக்கு எதிர்த்து உலகத்திலேயே ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்தது. அதுக்கப்புறம் ஐயோ இதுக்கு மேல எப்படி மூவ்மெண்ட் நடக்கும்னு பார்த்துட்டு இருந்தோம். டெல்லி கலவரத்துக்கு அப்புறம் ஃபார்ம் லாக் எதிர்த்து வந்தது பாருங்க, அதோட அது மிஞ்சு போயிடுச்சு. மோடி இப்படியே பண்ணிட்டு இருங்க, கண்டிப்பா நாட்டுல ரெவல்யூஷன் வரதான் போகுது. அதை நோக்கிதான் நாடு போயிட்டு இருக்குன்னு நானும் நம்புறேன் சார். ஸோ கூடிய சீக்கிரம் பல விதமான விஷயங்கள் நாட்டில் நடக்கிறது. பெட்ரோல் டீசலின் விலையா இருக்கட்டும், அல்ல இது போன்ற ஆக்டிவிஸ்ட்களுடைய கொடூர கொலையாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் நடக்க அந்த மக்கள் ஒரு நேரத்துக்கு பின் தாங்க மாட்டாங்க. அவங்க வந்து வெடிச்சு தான் தீருவாங்க. இது போன்ற ரெவல்யூஷன் வந்து தான் தீரும். ஸ்டான் சுவாமி அவர்களுடைய மரணத்திற்கான காரணம் இந்த அரசாங்கத்தை தான் கூற முடியும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர், எந்த நாட்டில் லா அண்ட் ஆர்டர் இருக்கிறதோ ஆனால் அந்த லா அண்ட்
ஜஸ்டிஸை வச்சு ஜஸ்டிஸ் கிடைக்கலையோ அந்த லா அண்ட் ஆர்டருக்கான அர்த்தம் என்னவென்றே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நம் நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நம் நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி, அதோடைய மர்டராக தான் நான் இதை பார்க்குறேன். ஸ்டான் சுவாமியோடைய படத்திற்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம் நாட்டுடைய கான்ஸ்டியூஷன், டெமோக்ரஸி ரெண்டையுமே புதைச்சிட்டாங்க இந்த நபர்கள். ஸோ ஸ்டான் சுவாமியோடைய மரணத்திற்காக ஒரு மிக ஆழமான இரக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நபர்கள் அவருக்கான அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்றைக்கி வந்து புரட்டி பார்க்க தொடங்கிவிட்டார்கள். கூகுளில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாப் 1 ட்ரெண்டிங் அவருடைய பேர் தான் இருக்குது. எவ்வளோதுக்கு இவங்க அடக்க பார்த்தார்களோ இன்றைக்கி நீங்கள் சொன்னபடியே ஸ்டான் சுவாமி அவர்களை பற்றி பல நபர்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறார்கள். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ட்விட்டரில் பார்க்கும்போது ஒரு பொய்யான ஃபேக் ப்ரொபகண்டா மறுபடியும் தொடங்கிருச்சு. இவங்கெல்லாம் அர்பன் நக்சலைட்ஸ். Stan Swami, I'll tell you, Stan Swami was very clear in his thought process. He very clearly said this. I am willing to be a part of this process where writers, intellectuals, people standing for the poorest of poorest are targeted, arrested, voices are silenced forcefully, but still a caged bird can still sing a song. நான் சிறையில் இருந்தாலும் என்னால் பாட முடியும்னு சொன்னவர் அவர். இன்னைக்கு அதுதான் ப்ரூவ் ஆயிருக்கு சார். அவருடைய மரணத்திற்கு பின் கூட இந்த அரசாங்கம் பயந்து போச்சு. அதனால தான் இந்த பொய்யான ப்ரொபகண்டா, இந்த பொய்யான ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி வருகிறார்கள். ஸ்டான் சுவாமி வந்து அர்பன் நக்சலைட், ஒரு புதுசாக ஒரு சித்தரிக்கப்படும் ஒரு ப்ரொபகண்டா. அவருடைய மரணத்திற்கு பின் கூட அரசாங்கத்தை ஆட்டி படைத்து வரும் ஒரு நபர் தான் ஸ்டான் சுவாமி. அதுதான் உண்மை. So இது போன்ற பல விஷயங்களை பற்றி உங்களுடன் we will keep his spirit. His spirit will never die. That is for true. இது போன்ற பல விஷயங்களை பற்றி பேசுவதற்காக மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம் சார்.